அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன், அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, வானியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கிரகங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இன்றைய தினம் எப்படிப்பட்ட பலன்கள் 12 ராசிக்கும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நாம் முதல் ராசியாக பார்க்கவிருக்கிறது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராகவே இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படலாம், ஆனால் அவை விரைவில் தீர ஆரம்பிச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. யோகா அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சி தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். காதல் வாழ்க்கையில் இனிமையாகவே இருக்கும். இந்த நேரம் குடும்பம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அடுத்து பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளுங்க. இந்த நாளில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாபம் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நாள். அதே நேரம் கல்வித்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். இருந்தாலும் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செல்ல சாதகமாக ஒரு நாளாக இருக்கும். அதே நேரம் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உற்சாகமான சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு நாளாக இருக்க போகின்றீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய யோசனைகள் தங்களுக்கு வெற்றியை தருங்க. சக ஊழியர்களினுடைய உதவி கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளினுடைய சாதனைகள் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் காதலில் புதிய தொடக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் தங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் உஷாராக சில விஷயங்களில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிடலோடு நடந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தங்களுக்கு அது வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கடக ராசிக்காரர்களுக்கு என்று சவாலான ஒரு நாளாகவே இருக்க பெறப்போகின்றதுங்க. அதனால் இன்றைய தினத்தில் ரொம்பவே உஷாராக நீங்கள் இருக்கிறது அவசியமாகிறது. அதே நேரம் தொழிலில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் தாமதங்கள் வரலாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் எல்லா விஷயத்தையும் அணுகிறதும் கையாள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். நிதி நிலைமை சராசரியாக தாங்க இருக்கும். கடன் வாங்குறத இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் கடன் கொடுக்கிறதையும் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் குடும்பம் ரீதியாக உறவினர்கள் ரீதியாக அமைதி காக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உடல் நலத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உணவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் உற்சாகமாகவே இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. லாபம் பெருகக்கூடிய ஒரு நேரங்க. கல்வியில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் போட்டி தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. ஆனால் அதிக உழைப்பால் சோர்வும் வரலாம். காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாங்க. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று திட்டமிடல் தேவையான ஒரு நாளுங்க. தொழிலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அவற்றை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்று. நிதி ரீதியாகவும் வரவுகள் அதிகரிக்க செய்யலாம். ஆனால் முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளுங்க. மனைவியுடன் நெருக்கம் உருவாக செய்யும். உடல் நலத்தில் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். உடற்பயிற்சி தக்க சமயத்தில் தங்களுக்கு உதவுங்க. உறவுகளில் நம்பிக்கை அப்படிங்கிறது வலுப்படக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள் சாதகமான நிலைகளை உருவாக்குங்க. அதே நேரம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான ஒரு நாளாகவே இருக்க பெறப்போகின்றது. தொழிலில் சகாக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளுங்க. புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் விரிவாக்கம் சாத்தியமாகும். கல்வியில் வந்து கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. குடும்பத்தில் பயணங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் நல்லாகவே இருக்குங்க. ஆனால் தூக்கம் போதுமானதாக இருக்கணும். அதே நேரம் காதலில் உணர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் மாணவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகவே இருக்கும். நினைச்சது நிறைவேறும். பெண்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே இருக்கும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க. பொன்பொருள் ஆபரணம் சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மிகவும் சந்தோஷமாகவே நீங்கள் காணப்படுவீங்க. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உறுதியான நாளாகவே இருக்க பெறப்போகின்றது. தொழிலில் சவால்களை வென்று முன்னேறுவீங்க. நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. பழைய கடன்கள் தீரும். குடும்பத்தில் உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். உடல் நலத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் முன்னேற்றம் வந்து கல்வியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகளில் ஆழமான பிணைப்பு ஏற்படலாங்க. அதே நேரம் சில பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாகசமான ஒரு நாளாகவே இருக்கும். தொழில் பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்வீங்க. அதே நேரம் கல்வியில் ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். புதிய பாடங்கள் கற்றுக்கொள்வீங்க. குடும்பம் ரீதியாக கொண்டாட்டங்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் அதிக பயணத்தால் சோர்வு, மன அசதி, உடல் அசதி போன்ற குணங்கள், அதாவது இந்த மாதிரியான சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. அலைச்சல் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே நேரம் காதலில் வந்து புதிய சந்திப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உழைப்பு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளுங்க. தொழிலில் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு சாத்தியமாகலாம். நிதி ரீதியாக சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்க. குடும்பத்தில் அமைதி, பிள்ளைகளினுடைய படிப்பில் முன்னேற்றம், உடல் நலத்தில் மூட்டு வலி வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஓய்வெடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளில் பொறுப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இன்றைய தினத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யலாம். நினைச்சதை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நீங்கள் கவனமாக சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று புதுமையான ஒரு நாளாகவே இருக்க பெற போகின்றது. தொழிலில் புதிய ஐடியாக்கள் வெற்றியை தருங்க. குழு வேலைகள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் விரைவாக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். கல்வியில் தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்கள் நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்தில் நண்பர்கள் வருகை இருக்கிறதுனால ஒருபுறம் மகிழ்ச்சி அதிகரித்தாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆனால் மன அழுத்தம் குறைக்க பாருங்க. காதலில் சுதந்திரம் அதிகரிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாளுங்க. தொழிலில் உத்வேகம் அதிகரிக்கும். கலைத்துறையில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க. நிதி நிலைமை சீராகவே இருக்கும். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடல் நலத்தில் தலைவலி வரலாம். ஓய்வு, கல்வியில் கற்பனை திறன் உதவி செய்யுங்க. உறவுகளில் உணர்வு பூர்வமான ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது.